தாவேகாவுக்கு விசிகேவின் சிந்தனை செல்வன் கேள்வி கேட்டிருக்கிறாரு. என்ன கேட்கிறாரு? வாட்ஸ்அப்பில் கடிதம் அனுப்பி ஆதரவு கேட்பதா? நாராஜ், உங்க கேள்வி ஆமோதிக்கிறது. ரேஞ்சில போறவங்க கட்சியில இது தப்பு இல்ல சார். அது இதுனாங்க இல்லங்க, நான் சொல்றேன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் அந்த லெவலுக்கு அவர் என்ன கேக்குறாரு, நீங்க வந்து கடிதத்தை வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கீங்க, போன்ல பேசிருக்கீங்க, இவர் ஒரு மூத்த தலைவர், இன்னைக்கு பாவலம் கூட கேட்கல. அதுக்கு தான் சொல்றேன், ஏஐ ரேஞ்சில போன ஒரு போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் கட்சி நீங்க இத போய் ஏன் வந்து தப்பா எடுத்துக்கிறீங்க? நீங்க கேலி பண்றீங்க. அது நியாயம் தானே நபி சார்? திருமாவளவன் ஒரு மூத்த தலைவர். திருமாவளவன் ஒரு மூத்த தலைவர். அவரே பிரஸ்ல சொல்லிருக்காரு சார். திருமாவளவன் சார் அது அவருடைய மனிதன் சார். பட் தொண்டர்கள் நேத்திக்கு திருமாவளவன் நேத்திக்கு திருமாவளவன் கிட்ட கேட்டேன்னா, நீங்க வந்து அவர் உங்கள்ட்ட போன்ல பேசிக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? அது இன்னும் கொஞ்சம் பொருத்தமா இருக்குமா உங்க ரெஸ்பெக்டுக்கு? இதுமானா அதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னார். அது திருமாவளவன் அவருடைய பெருந்தன்மை நேர்ல வந்திருக்குன்னு எதிர்பார்க்கறீங்களான்னு கேட்கும்போது இல்ல அப்படிலாம் நான் எதிர்பார்க்கலன்னாரு. அது அவரோட பெருந்தன்மைன்னா கூட அந்த தொண்டர்கள்லாம் என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல அவரோட ஸ்டேச்சர் கருதி நீங்க நேர்ல வந்து பாத்துக்க வேண்டாமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது நியாயம் இல்லையா நம்பி? இல்ல சார், போன்ல பேசினாலும் நேர்ல வந்த மாதிரி தானே சார். விஜய் உங்களுக்கு தேவை சார் ஆதரவு. தேவை இருந்தாலும் யாருக்கு தேவை? சரி, தேவை இருந்தாலும் அவர் வந்து இங்க வர்றதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு வேணும் என்ன வேணும் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படி வர முடியாது சார். அவர் சார் ஆன்மாய் பாதுகாப்பு மத்தியானமே கொடுக்கப்பட்டிருக்கு சார். அடுத்த நாள் காலையில வரதுல என்ன பிரச்சனை அவருக்கு? இல்ல மே 3 வரது ப்ராப்ளம். ஜெமினிஸ்டர் 2 கட்சிக்கு 2ஆம் கட்ட தலைவர்களை தான் அனுப்பி பேசுறாங்க. ஆமா, இவருக்கு நேர்ல அவரே போன் பண்ணார். சரி, அவரே போன் பண்ணாரு. அந்த மனிதருக்கு தானே ஆதரவு தேவை. இப்போ நீங்க பாக்கல, நீங்க வந்து அதிமுக வழி வந்தவர் ஜெயலலிதா மூப்பனார் வீட்டுக்கு போய் நிக்கலையா? காலையில யோசிச்சது. தைலாபுரம் போனாங்க, அண்ணன் அப்படின்னாங்க, வைகோ ஆபீஸ் போனாங்க. அந்த அம்மா வந்து முதலமைச்சர் அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றுவிட்டு ஆரம்ப காலத்துல சொல்லல, ஒரு உச்சத்துல இருக்கும்போது மூப்பனார் வீடு தைலாபுரம் அப்படின்னு போய் அவங்க இறங்கி போகும்போது இவருக்கு நம்பர்ஸ் தேவை. அப்படிங்கும்போது நீங்க போயிருந்தா இன்னும் பெட்டரான, இன்னும் அவங்களுக்கு ஒரு தார்மீக சங்கடமா கூட வந்து, ஐயோ தர்ம சங்கடமா வந்து நேர்ல வந்து கேட்டிருக்கிறாரு, இவர் புறக்கணிக்கிறாருன்னு 3 பேரும் நேர்ல பார்த்திருக்கலாம். ஓகே, இதை பற்றி விவரங்களோடு நம்முடைய தலைமை செய்தியாளர் எஸ் ராஜா இருக்கிறார். எஸ் ராஜா தானே? ஓகே, எஸ் ராஜா நம்மோடு இணைந்திருக்கிறார். சிந்தனை செல்வன் என்ன சொல்றார் ராஜா? பிசிகே பொதுச் செயலாளர் திரு சிந்தனை செல்வன் ஒரு கடுமையான ஒரு அறிக்கையை, துணை பொதுச் செயலாளர் இல்ல பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கடுமையான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழகத்தில் கொல்லைப்புற வழியாக கவர்னர் ஆட்சியை திணிக்க பாஜக முயற்சி, தமிழக மக்கள் விழிப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையை முதலில் தெரிவித்து விடுகிறார். அதன் பிறகு விஜய் பற்றி பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கிறார். அதில் தேர்தலுக்கு பிந்தைய அசாதாரண சூழலை கையாளுவதில் தாவேகா தடுமாறி போய் இருக்கிறாரா, அல்லது தாவேகா தலைவர் விஜய் தடுமாறி போய் இருக்கிறாரா, அல்லது அவருடன் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்கள் அவரை தவறாக வழி நடத்துகிறார்களா என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அதற்கு அடுத்தபடியாக ஆட்சி அமைப்பதற்கான அறுதி பெரும்பான்மை தனக்கு கிடைக்காத சூழலில் மிக கவனமாக தாவேகா செயல்பட்டிருக்க வேண்டும். உடனே தான் ஆதரவு கோர விரும்பும் அரசியல் கட்சி தலைவர்களை விஜய் நேரில் சந்தித்திருக்க வேண்டாமா என்ற ஒரு கேள்வி எழுப்பியதுடன் 2ஆம் கட்ட தலைவர்களின் பிடியில்தான் தான் இல்லை என்பதையும் கவர்னர் வழியாக பாஜக தமிழகத்திற்கு நுழைய முயற்சிப்பதை தடுக்க வேண்டிய அவசியம் குறித்தும் மனமிட்டு கலந்துரையாடி இருக்க வேண்டும் என வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். வாட்ஸ்அப்பில் ஆதரவு கேட்டு கடிதத்தை அனுப்பிவிட்டு பதில் சொல்லுங்கள் என்பதை எப்படி புரிந்து கொள்வது என்ற ஒரு கேள்வியை வந்து மீண்டும் மீண்டும் எழுப்புகிறார். வெற்றி பெற்ற பின் தேர்தலுக்கு முந்தைய முரண்பாடுகளை கூர்த்திட்டாமல் அனைத்து தலைவர்களின் நன்மதிப்பை பெறும் வகையில் பெருந்தன்மையாக கருத்துக்களை திரு விஜய் கையாண்டிருக்க வேண்டும். ஆனால் வெற்றி செய்தி வந்த மறுகணமே மன்னராட்சிக்கு முடிவு கட்டப்பட்ட நாள் என ஆணவத்தையும் பழிவாங்கும் மனநிலையும் வெளிப்படுத்தியது சரிதானா என்றதோடு மோதிலால் நேரு, ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி, ராகுல் காந்தி என 5வது தலைமுறை வாரிசு அரசியலை சுமக்கும் காங்கிரசுடன் கைகோர்த்து வாரிசு அரசியலை பேசுவதை விட அதாவது 5வது தலைமுறையாக கொண்ட காங்கிரசுடன் கைகோர்ப்பதை வாரிசு அரசியல் பேசுவதை விட நகைமுரண் வேற எதுவும் இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியுள்ளார். திமுகவை ஒழித்து கட்டப்பட்ட மன்னராட்சி என பேசிவிட்டு திமுக தலைமையில் கூட்டணி அமைத்து வெற்றி கண்டுள்ள இடதுசாரிகளையும் விசிகேவையும் பூசாமல் ஆதரவு கேட்டு அழைப்பதில் என்ன வகை தர்க்க நியாயம் உள்ளது என்ற கேள்வியும் திரு சிந்தனை செல்வன் எழுப்பியுள்ளார். திரு விஜய் அவர்களுக்கு கரிஷ்மா அடையாளத்தை, நாயக பிம்பத்தை பயன்படுத்திக் கொண்டு அவரை வெளியே வரவிடாமல் இளவரசராக்கி முடக்கி வைத்துவிட்டு அவருடன் இருக்கும் 2ஆம் கட்ட தலைவர்களில் ஒரு சிலர்
திமுகவின் மீதுள்ள பகையை தீர்த்து கொள்ள திரு விஜயை பயன்படுத்துகிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறார். ஆட்சிக்கு வந்த மறுநிமிடமே திமுக அதிமுக தலைவர்கள் கைது செய்யப்படுவார்கள். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.